விஜய் சார் அடுத்த தடவை ஜெயிச்சாலும் நல்லது தான். ஏன்னா சிங்கப்பன் டீம் இப்போ கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரிக்கே இது வந்து கேரளாலேயும் இந்த மாதிரி அறிவிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தான் எங்கள் மாமியார் இப்போ புதுசாக கூடிய ஒரு வீட்டுக்கு போயிருந்துருக்காங்க. அவங்கள வந்து இப்போ போனாங்க, போய் 1 மாதம் கூட ஆகலை. இத்தனை வருஷம் ஒரு 2-3 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தாங்க, நல்ல வீடாக இருந்துச்சு. அது இப்போ வந்து அந்த வீட்டுக்காரனே இப்போ என் நாத்தனா பொண்ணு அவங்க தான் வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு ஒரு சூழ்நிலை பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. இதே டீம் அங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும், சிங்கப்பன் டீம். அதுதான் எனக்கு ஒரு திருச்சி இடைத்தேர்தலில் தாவேக்கா தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. திமுக ஜெயிக்க சான்ஸே இல்லை. அண்ணா திமுக வாய்ப்பே இல்லை. இல்லை, இப்போ தாவேக்கா தான் வந்து அதிகமாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் நல்ல வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே எல்லா விஷயமும் மாற்றிக்கிட்டே வர்றாங்க. மதுபானங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க. திமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நம்ம பெண்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ பஸ் அதுன்னு விட்டுறாங்க, மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகைன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் பண்ணாங்க, வேறு எதுவும் பண்ண மாதிரி தெரியல எனக்கு வந்து. ஆனால் தாவேக்கா ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, அதை பற்றி இது வரைக்கும் நான் ஒன்றும் கேள்விப்படலை. தாவேக்கா தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க உண்மையாக உழைக்கிறாங்க, அதனால் அவங்க ஜெயிப்பாங்க, வெற்றி பெற வாய்ப்பு. ஆமாம், டிஎம்கேலாம் பார்த்துட்டோம். சரி, டிவிக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்களை பார்த்துட்டு அடுத்த 5 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும், பார்த்துக்கலாம். 60 நாள் ஆட்சி இப்போ தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஓனா தானே தெரியும், செய்ய தானே தெரியும். அதாவது திருச்சி இடைத்தேர்தல் இருக்குல்ல, அதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு? தாவேக்காவுக்கு வருமா டிஎம்கே? இப்போ இவர் வந்து கொஞ்சம் சின்சியாரிட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு விஜய். இதை வந்து ஸ்டாலின் ரூபத்தில் வந்து அவர் கொஞ்சம் நார்மலாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி கொண்டு வர்றாரு, இவர் ஆட்சியை தக்க வைக்கிறாரு. மற்றபடி ஸ்டாலின் பண்ணது வந்து மக்களுக்கு ஒரு சில இதுகளை சலுகைகளை செய்ய வைக்க கொள்ள இருக்கையில் இது பண்ணாங்க. அது ஊழலை மாற்றம் தேவை அப்படின்றத வச்சு தான் இப்போ இவருக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். இவர் சிறப்பாக அதை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, அந்த 6 மாத கேப்புன்றது சிறப்பாக கொண்டு வந்து முடித்தாருன்னா இவர் ஒரு 3 பீரியட் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த 60 நாள் ஆட்சி எப்படி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? 60 நாள் ஆட்சின்றது அதான் சார், ஒரே வார்த்தையில் சொன்னால் ஸ்ட்ரிக்ட்டு. அதாவது ரூல் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டாலின் அவர்களே வந்து நின்னாலும் அவருடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து தாவேக்கா விஜயோட ஆட்சி வந்து ரொம்ப கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, பப்ளிக்காகவே இருக்குது. அப்படின்றப்ப வந்து மக்கள்கிட்ட வந்து அடிப்படை மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்து வந்து என்ன சொல்கிறதுனா, பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஆட்சின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் ஸ்டாலின் வந்து தோக்குறாருன்றத வந்து விஜய் வந்து விஜய் கட்சி தாவேக்கா வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தலைவர் விஜய் தான் வந்து எந்த நேரம் வந்து இருப்பார். இப்போ நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஆட்சி நல்லபடியாக நடத்தினாரும் நல்லபடியாக இருப்பார். டிவி நல்லதாக நல்லதாக நடத்துறாரு. வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு விஜய்க்கு தான் சார், வேறு யாருக்குமே இல்லை சார். என் தலைவர் விஜய்க்கு தான் சார். இப்போ உள்ள தமிழக அரசு, புதிய அரசு வந்து ஏற்றிருக்கு. இன்னும் 2 மாதம் 3 மாதம் தான் ஆகுது. அது அனுபவம் இல்லாமல் ஒரு இப்போ தான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன இன்னும் கவனம் செலுத்தணும். பழைய அரசு மாதிரி இருந்தால் மக்கள் வந்து ஒரு வெறுப்பில் தான் போட்டிருக்காங்க, ஏன்னா அவங்க சரியில்லைன்னு. இவங்க இதை பயன்படுத்தி நல்லதை செஞ்சாங்கன்னா மீண்டும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் கேட்டாங்கன்னா, அவங்க என்ன கோளாறு சொல்கிறதோ இப்போயும் அது நடக்குதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் அதை திருத்தணும். அதை திருத்திட்டாங்கன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இடைத்தேர்தல் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன் கேட்டால் புதிய அரசு அன்னைக்கு வந்து இளைஞர்களும் சிறிய பிள்ளைகளும் வந்து வாக்களித்தாங்க ஒரு ஆர்வத்தில். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கவனம் செலுத்தினா வெற்றி வாய்ப்பு இருக்கும். அவங்க வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து இவங்களை கொஞ்சம் காட்டணும். ஏன்னா நாங்களே அவங்கள தான் சரியில்லைன்னு உங்களை காட்டணும்னு நினைச்சோம். நீங்கள் வந்து கவனம் பத்தலைன்னு சொன்னால் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். மக்கள் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கவனம் இருக்கும். அப்போ இவங்க கவனம் செலுத்தணும். இன்னொன்று செய்ய போகிறேன், இந்த 2000 ரூபா அந்த திட்டத்தை பூரா நான் அமுல்படுத்துகிறேன், இந்த இலவச பஸ்ஸு இதை அமுல்படுத்துகிறேன்னு மக்கள்கிட்ட ஓப்பனாக பேசுனாங்கன்னா. அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த பத்திரிகை நிறுவனத்தை வந்து இன்னும் விஜய் வந்து அலோட் பண்ண மாட்டேங்காரு. நேராக வந்தால் தான் பொதுமக்களுக்கு சேரும். அதை வந்து இவர் கவனம் செலுத்தி அரசு அதிகாரியுடைய பப்ளிக்கை வந்து அந்த பத்திரிகை நிறுவனம் இந்த வீடியோ இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இவங்க ஃபாலோ பண்ணினார்னா வாய்ப்பு இருக்கும். ஒரு வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அதான் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு. விஜய் ஆட்சியை பற்றி, விஜய் ஆட்சியில் அரிசி விலை நல்லா 8 ரூபா கூடி இருக்குது வரைக்கும்.
ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அதிருப்தி தான் அதிகமாக இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இது வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும், ஊழலற்ற ஆட்சியை உருவாக்கிறாருன்னு. இன்னைக்கு வரைக்கும் ஊழல் அற்ற ஆட்சியெல்லாம் வராங்களா? ஊழல் ஆட்சி தீய சக்தியும் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ. அப்படி இருக்கும்போது இனிமே வந்து அதை வந்து எப்படி தனியாக பார்க்க முடியும்? அந்த இடைத்தேர்தல் அதிக வாய்ப்பு இடைத்தேர்தலில் கரெக்டாக பார்த்தோம்னா இப்போ திமுக வேணாம்னா விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ மாற்றா சீமானுக்கு ஓட்டு போடணும், அதுதான் சரியாக இருக்கும். அவங்க வந்தா நல்லா இருக்குங்கிறீங்க. ஆமாம், பொதுவான கருத்து நான் சொல்கிறது. ஆஸ்பத்திரி நல்லா தான் இருக்குது, இப்போ பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் போதை வரப்புல கொஞ்சம் தடுக்கிறாரு, அது எனக்கு பிடிச்சிச்சு. இடைத்தேர்தல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இல்ல இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தல விஜய் ஜெயிச்சு வந்துடுவாரு எனக்கு. ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. அது சரி.